ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராங்க் தான் பண்ண போறோம். நேற்று ப்ராங்க் தான் பண்ணேன். என்னடா இன்னைக்கு ப்ராங்க் பண்ணுறேன்லாம் யோசிக்காதீங்க. நேற்று பண்ண ப்ராங்க்ல வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. உங்கள் அக்கா 2 சொட்டு கண்ணீர் விட்டதுலேயே நான் வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சேன். அது வந்து எனக்கு செட் ஆகலை. ஆனால் எனக்கு இன்னும் இந்த எரிச்சல் வந்து இன்னும் போகலை. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இன்னைக்கு அழுக வைக்க வேணாம், காண்டா. சரியா? அதுக்கு வந்து நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஒரு லவ் லெட்டர். மகளே இந்து. இந்த லவ் லெட்டர் வந்து உங்கள் அக்காவுக்கு கிடையாது. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் எண்டிங்கில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்களே இந்த வீடியோவில் வந்து என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ப்ராங்க்கில் போயிடுமா? முக்கியமான விஷயம். இப்போ வந்து நார்மலாக வீடியோ எடுக்க போகிறவங்க தான் தெரியும். ப்ராங்க்லே தெரியாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ப்ராங்க் பண்ணுறோம். ஓகே இன்பா, இங்கே வா, வீடியோ எடுத்துடலாமா? இன்பா வா, சொல்கிறேன். வா, நான் என்ன வீடியோன்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ வந்து உட்காந்தா மட்டும் போதும். உட்காந்தே முடிச்சிட்டேன், டயலாக் அடி முடிக்கல. என்ன கலாச்சிட்டாராமா? ஆமா, சரி, ஓகே. இன்னைக்கு வந்து என்னன்னா உனக்கு ஸோ ஓகேவா? ரெடியா? போலாமா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, உனக்கு வந்து ஒரு ஒண்ணும் இல்ல, போ கிளம்பு போ. வீடியோவே எடுக்க வேணாம், போ. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? ஆமா. நீயா? ஆமா. எனக்கா? ஆமா. என்ன சர்ப்ரைஸ்? அது என்ன சர்ப்ரைஸ்னா, இதுதான் அந்த சர்ப்ரைஸ். என்னது இது? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? மகாராஜுக்கு அப்புறம் உனக்கு என்ன லவ் லெட்டர்? நேர்லயே சொல்ல வேண்டியதானே? இது உனக்குலாம் வராதே. வராதுன்னா அதுக்கு அது வர வேண்டிய டைமுக்காக தான் வெயிட்டிங். எப்படா இந்த மாதிரி டைம் வரும் எழுதலாம் அப்படின்னு. இப்ப வந்துருச்சு, அதனால எழுதிட்டேன். பாட்டெல்லாம் போட்டுக்க. லவ் லெட்டர்னா அப்படித்தான் இருக்கும். சரி, ஓகேவா? இப்ப வந்து இது வந்து எதுக்காகனா, கமெண்ட்ஸ்ல வந்து என்னை நிறைய பேர் திட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தம். புரியல. எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அது இல்ல, அது எதுக்கு இப்ப சொல்றேன்னு கேக்குறேன். அப்படித்தான் சொல்றாங்க அவங்க. அப்படியா? நீ என்னைய பிராங்க் பண்றப்ப எனக்கு வலிக்காதா? ஏதோ நான் தான் உன்னை அழுக வைக்கிறேன்ற மாதிரி இல்ல பேசுறாங்க. இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சேப்பா இருக்குல்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. சரி, அதுக்காக இல்ல. மிளகா தேய்ச்சதுக்கு குஞ்சாமணி பாவம் நரேனண்ணாக்கு வந்து எரிச்சல் ஆயிடுச்சு, ஏன் காத்து பண்றீங்கன்னு என்னையும் திட்டினாங்க. என்னையும் நீ அழுக வச்சதுக்கு உன்னையும் திட்டினாங்க. ஆமா 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 ஆமா. ரெண்டு பேரும் தான் நரேன் திட்டினாங்க. சரி, ஓகே. அப்படி என்னை திட்டினதுக்காக தான் இந்த இது. அப்ப எனக்காக இல்ல, உனக்காக என்ன? சரி, உன்னை நேத்து அழுக வச்சமே அப்படின்றதுக்காக தான் இது எழுதுனேன். ஓகே, சரியா? இந்த படி. சரி, அது ஓகே. அத பர்சனலா கொடுத்து அது பர்சனலா அத கூடாது. அவங்களா சேர்ந்து தானே திட்டினாங்க. நீ அப்ப அவங்களுக்கு தெரியணுமா இல்லையா? டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லி நீ பிராங்க் பண்ணனால இப்ப என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இந்த லெட்டர் மூலமா எழுதி என்னைய வாசிக்க வச்சு, நான் வாசிச்சது மூலியமா அவங்களுக்கு நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரிஞ்சு, நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரிஞ்சு, சரி விடு, வரல இல்ல விடு. உன்னை வந்து பாராட்டுறதுக்காக நீ இவ்வளவு நேரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அத வந்து ஒரு வீடியோவா எடுத்துடலாம்னு நான் பிளான் பண்றேன். ஓகேவா? இப்ப நீ வந்து என்ன பண்ண போறேன்னா, இதை படிக்க போற. சரி, ஓகே. இது யார் எழுதி கொடுத்தாங்க? நான் தான் எழுதுனேன். உனக்கு இதெல்லாம் வராதே. அதுதான் சொல்லிட்டேன்ல, இது எப்ப எனக்கு எழுதலாம் வரும், எப்படா எழுதலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் வந்து செல்லு. இல்ல, 4 வருஷமா லவ் பண்றோம், ஒரு பிக்கப் லைன் கூட நீ சொன்னது கிடையாது. நீ போதும், படி போதும். சரி, இதனால இவ்ளோ எழுதி வச்சிருக்கற? அதெல்லாம் அப்படித்தான். என்னைக்கு படிச்சு முடிக்கிறது? யார் கேக்குறது? படிச்சலாம், படி. ஓகே, சீக்கிரம் படிக்கணும். உட்கார்ந்து உருன்னு இருக்க கூடாது. சரி, என் உயிரே, என் அழகே. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. என்ன? இது எனக்கு இல்லண்டா, உனக்கு தாண்டி. அழகேன்னு எழுதிருக்க. ஒரு நாள் என்னை அழகேன்னு சொன்னதில்ல, அழகின்னு சொன்னதில்ல, அழகுன்னு சொன்னதில்ல. அதெல்லாம் அப்படித்தான். படி. இந்த லெட்டர்ல இருக்கிறது ஜஸ்ட் வேர்ட்ஸ் இல்ல, என் ஹார்ட்ல இருந்து டைரக்டா வர ஃபீலிங்ஸ். என்ன ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங். எனக்கு தான் ஃபீலிங். படி. ஏய், உனதான்டா. என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங். போடா. டெய்லி பேசுறோம், சண்டை போடுறோம், சிரிக்கிறோம். ஆனா சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அத இப்ப நான் சொல்றேன். சொல்லிதானே வச்சிருக்கேன். நீ படிச்சாதானே தெரியும். என்ன உன் கண்ணு இப்படி எல்லாம் உனக்கு வராது. ஏன் நான் என்ன ட்ரை பண்றேன்? சரி, ஏதோ எழுதி இருக்கல, அதுக்காவது படிச்சிரு. படி. உன் கண்ணை பார்த்த உடனே டைம் ஸ்டாப் ஆகிடும் போல இருக்கும். ஏன் கண்ணுக்கு வாட்ச்ல பேட்டரி தீந்து போச்சா? வரல, மொக்க காமெடிலாம் போடாத. அந்த கண்ணுல ஒரு மேஜிக் இருக்கு. வெக்கமா இல்ல
நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை பார்த்தோன்னே மெல்ட் ஆகிடுவேன். உன் சிரிப்பு அது ஜஸ்ட் சிரிப்பு இல்ல, என் லைஃப்க்கு பிஜிஎம் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. நான் என்னமோ சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். இது பிஜிஎம் மாதிரி இல்ல, இது பைத்தியம் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா? இல்ல இப்படி சத்தம் போட்டா சிரிக்கிறேன். ஜஸ்ட் அதுதான் சொல்றேன். இதுக்கும் பிஜிஎம்க்கு என்ன சம்பந்தம்? அதுதான் சொல்றேன். அந்த ஃபீலிங் ஒரு பிஜிஎம் கேக்கும் தெரியுமா? அது உனக்கு அதெல்லாம் கேட்கமா? ஒரு பாட்டு டெடிகேட் பண்றதுனா கூட எனக்கு டெடிகேட் பண்ணதுல பிஜிஎம் என்ன பிஜிஎம் சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. இது இப்ப படிக்க வேண்டியதை படி. சிரிக்காதே படிடி. நீ சிரிச்ச நாள் நல்ல நாள், நீ சைலண்டா இருந்த நாள் நொல்ல நாள். நல்ல நாள் இல்ல, போரான நாள். என்னென்ன சொல்றோம் பாருங்க. பேசாத, தயவு செஞ்சு பேசாத சாமி. வாய கொஞ்ச நேரம் வாயை திறந்து பேசினா வச்சுக்கோங்களேன், அப்படியே கால் வழியா ரத்தம் வலியும், அந்த அளவுக்கு பேசுவா. அப்புறம் எதுக்கு இப்படி எழுதுன? நல்லா இருக்குல்ல சொல்றப்போ. நான் படிக்கல. உண்மையாதான்டி சொல்றேன். படி படி, மேல படி. உன் ஹேர் அது இந்த 4 முடியா? எஸ். அது ஜஸ்ட் ஹேர் இல்ல, ஆமா விக்கு. இல்ல நீதான் இங்க பாராட்டி வச்சிருக்கிற. காத்தோட டான்ஸ் ஆடுற பொயட்ரி. படி படி. அந்த காத்து மேல கூட பொசசிவ் ஆகும் அது உன்னை டச் பண்ணும் போது. இப்படி ஒரு கன்றாவியான கிழிஞ்ச பார்த்தது இல்ல. எங்க ட்ரிக்குன்னு கூட தெரியல. ஐயோ எங்க கிளாஸ். ஓகே, உன் வாய்ஸ் சரியா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சவுண்ட் என் வாய்ஸ். இந்த வாய்ஸ் சாப்பிட்டியா? இல்லங்க. என்னடி வாய்ஸ் இது? டேப் ரெக்கார்டர், தீஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி ஓட்டுனதே ஓட்டாத, கொஞ்ச நேரம் நிறுத்துன்னு சொல்லுவ. இப்படி பேசணும் அப்படித்தான் இருக்கும். நல்லா ஸ்வீட்டா பேசணும். அதை விட்டு போட்டு வேணாம் 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 வேணாம், இது அதோட மோசமா இருக்கு. மேல படி. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எழுதுற? மேல படிடி. வாய்ஸ் சரியா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சவுண்ட். நீ டேய் அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு அது ஒரு லவ்வா தான் கேட்கும். ஏய் திருட்டுக்கோழி இங்க வா. நான் நரேனே அப்படிதான் கூப்பிடுவேன். டேய் நீங்க கூப்பிடுவேன். கோவப்பட்டா டேய் அப்படித்தானே கூப்பிடுவேன். நரேனே நான் கூப்பிடுவேன். கோவப்படுறது உனக்கு திட்டதெல்லாம் நீ ரசிக்கிற. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். உன் சின்ன சின்ன கோவம், ஐயோ அது அவ்வளோ அழகு. கோவத்துல பேசுற டைலாக்ஸ் எல்லாம் மாசா இருக்கும். விஷயம் நடந்துட்டு இருக்கு, கொட்டாய் விட்டுட்டு இருப்பான் கூமுட்டை மாதிரி. ஏ கோவத்துல ரொம்ப வார்த்தையை விடுறடி. அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அவ்வளவு மாசா பேசுவாங்க, அவ்வளவு கஷ்டப்படுத்துற மாதிரி. என்ன எனக்கு புரியல. இதெல்லாம் சும்மா பண்ணடி. ஆனா 2 நிமிஷம் அப்புறம் நீ தான் ஃபர்ஸ்டா பேசுவ. நானா ஃபர்ஸ்டா பேசுவேன். 2 மணி நேரம் ஆனாலும் நான் பேச மாட்டேனே. அதான் அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ தானே பேசுவ. எப்படியோ நான் வந்து பேச போறது இல்ல. எப்போதுதான் நீ தான் பேசுவ. அந்த 2 மணி நேரம் 2 நிமிஷம் அது கொஞ்சம் உண்மைங்க. கொஞ்சம் நிறைய புலிவி எழுதியிருக்கான். கொஞ்சம் கவிதைனா அப்படிதானே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் போடணும்ல, அதனால எழுதிப்பான்னு நினைக்கிறது தெரியல. ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ, பீஸ் 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 எனக்கு ஏத்த பீஸ் நீ. உன் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ ரொம்ப கேரிங், ரொம்ப பொசசிவ், கொஞ்சம் லூசு, ஆனா ஃபுல் லவபிள். இந்த லூசு வேணா செட் ஆகுது. இதுதான் நீ எனக்கு சொல்றது. இல்லன்னா இந்த பைத்தியம் மெண்டல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமா? சுண்டல் நீ என்ன பாத்துக்கிறேல, அத நினைச்சா நான் எவ்வளவு லக்கின்னு ஃபீல் ஆகுது. நீ சொன்னதே இல்லையா நரேனே? லக்கியா நீ? ஆமாமா லக்கி லக்கி. அஸ்தம் சமங்கலம் சாந்தி சாந்தி. கூட இருந்தா ஒண்ணும் இல்ல, படி படி. உன் கூட இருந்தா ரொம்ப சிம்பிள் மூமெண்ட்ஸ் கூட ஸ்பெஷல் ஆயிடும். ஆமா. டீ குடிச்சா கூட டேட் மாதிரி ஃபீல் ஆகும். ஆமா. டீ குடிச்சாவா? நான் டீயே குடிக்க மாட்டேன். நான் குடிப்பேன்ல. ஓ நான் போட்டு வருவேன், நீ அதை குடிப்பா, அது 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுற டேட்டு. நல்ல லட்சணம்டா. சண்டை போட்டாலும் லாஸ்டா சிரிப்பு தான், அதுதான் நம்ம ஸ்டைல். எப்ப 4 நாளுக்கு அப்புறம் சிரிச்சுக்கோமே அதுவா? ஆமா. சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், இந்த பொண்ணு என் லைஃப்ல வந்தது லக்கா இல்ல மிராக்கிளான்னு. வாவ் நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு லைன். ஓகே பட் ஆன்சர் தெரியாது. ஆனா நீ இல்லாம நான் ஃபுல்லா இல்லன்னு மட்டும் தெரியும்.
அதான் பெட்டர் ஹாஃப்னு போன்ல சேவ் பண்ணிருக்கியாடி. ஆமா ஆமா. ஐயோ தங்கமே. ஓகே, உன் ஹேண்ட புடிச்ச உடனே ஒரு சேஃப் ஃபீலிங். உன்கிட்ட பேசின உடனே மைண்ட் காம். என்ன புரியல? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. உன்கிட்ட பேசின உடனே மைண்ட் காம். உன் பிரசன்ஸ்ல நான் நானா இருக்க மாட்டேன். ஓ மைண்ட் காம் ஆயிருவான் என்கிட்ட பேசினா. ஓகேவா? ஓகே, அடுத்து அவ்வளவுதான் முடிய போகுது. அடிஷனல் சீட்லாம் கேட்டிருப்பான் போலயே. ஆமா. என்னடா இதுன்னு சிரிச்சிட்டு இருப்பேன்னு தெரியும். எனக்கு எப்படா நம்ம மேரேஜ் பண்ணிப்போன்னு இருக்கு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மேரேஜ் பண்ணிட்டமே. அடுத்த மேரேஜ் அடுத்த ஜென்மத்திலயா இல்ல என்ன? செகண்ட் மேரேஜ் 60 70 80 அந்த மேரேஜ். அதை விட முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்காக அதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட்டா? அது அந்த நைட் சொல்றேன்டி. 60 வயசுலயும் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும்? ஆமா. அடுத்து இப்பயே இங்க ஒண்ணு 60 வயசுல கொண்டாடுறேன். ஆர்மிக்கு போன புருஷன் எப்ப வருவான்னு ஒரு பொண்டாட்டி தவமா இருந்து வெயிட் பண்ற மாதிரி, 10 மாசம் பிரெக்னண்டா இருக்கிறவங்க எப்போ அந்த குழந்தைய பாப்போன்னு வெயிட் பண்ற மாதிரி, முன்னாடி நாள் பிரெட்ட சாப்பிட்டு அடுத்த நாள் கக்கூஸ்ல உட்கார்ந்து எப்படா ஆய் வரும்னு வெயிட் பண்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வெயிட் பண்றேன். கம்பாரிசன்ரா இது. சரி, ஜோக்ஸ் எல்லாம் சைடுல வை. ஒன் லைன்ல சொல்லணும்னா லவ் யூ திவ்யா. திவ்யாவா? நல்லா இருக்குல்ல? சரி சரி. யாரு திவ்யா? இன்பா நானே. அது தெரியாம எழுதிருப்பேன். சரி, கீழே கதையும் படிச்சுடுவாங்க. தெரியாம எழுதிருப்பியா? பைத்தியம். சீக்கிரமா ஓடி வா. இது உன்னை தடுக்குது. பிஞ்சு போன செருப்பு மாதிரி இருக்க என் பொண்டாட்டியோட மூஞ்சியா. டோன்ட் வெரி, அவளை கொடைக்கானல் கூட்டு போய் மலையில இருந்து தள்ளிடுறேன். இல்லனா அவ செஞ்ச சாம்பார ஊத்துனா அவளே மயங்கிருவா. அப்புறம் வீட்டோரமா புதைச்சிடுறேன். அப்புறம் இல்ல பாண்டிச்சேரி போறோம்ல, கடலுக்குள்ளவா மீனை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அமுக்கிடுறேன். அப்புறம் நீ வா, நம்ம நிறைய குட்டி போடலாம். ஐ எம் வெயிட்டிங். எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன். நிறைய ஐ எம் வெயிட்டிங். விஜய் டைலாக். யாருடா இந்த திவ்யா? பைத்தியம் மாதிரி பேசிருக்கா. அப்ப இந்த லெட்டர் யாருக்கு? எனக்கு இல்லையா? உனக்கு இல்ல, கொடுத்து அங்க படிச்சா எப்படி இருக்கும்? இது அப்படியே ஒரு என்வலப்ல போட்டு அப்படியே அங்க கொடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. யாருக்கு? அது இதுக்கு நான் சொல்லணும். ஒண்ணும் இல்ல, அவங்க படிச்சா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி உன்கிட்ட கொடுத்து நான் படிக்க வச்சேன். நல்லா இருக்கு. குட், நைஸ். நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். இதுல எழுதியிருக்கிறது ஒன்னாவது உனக்கு ரிலேட்டடா இருக்கா? இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அது ஒண்ணுதானே? மீதி ஏதாவது இருந்துச்சா? நல்லா 2 முடிய வச்சுட்டு முடி கந்த துணியில கிரீஸ் தடவற மாதிரி ஒரு சடை. எதுக்கு இப்படி அசிங்க? கண்ணை பாரு, கண்ணு நல்ல பேய் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு கண்ணா? பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு. கப்புன்னு அரைஞ்சிருவேன். சமாதானப்படுத்த சொன்னா இப்ப அவங்க முன்னாடி அவங்க எக்ஸ்ட்ரா உன்னை திட்டுவாங்க. இப்ப எதுக்கு திட்டுறாங்க? வாட் டு யூ மீன்? ஆல்ரெடி திட்டுறாங்க. அவங்க முன்னாடி சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி லெட்டர் கொண்டுட்டு வந்து முத யாரு திவ்யா? அது உனக்கு தேவையில்லாதது. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? தேவையில்லை. நான் பாத்துக்கிறேன். இல்ல மெசேஜ்ல கூட அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். இத பண்ண மாதிரி நிஜமா டிவோர்ஸ் பண்ணிட்டு இவளுக்கு இந்த லெட்டர் கொடுத்து புதுசா ஆரம்பிக்கிறேன். அத கூட அது முக்கியம். ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்ணு. குடு இங்க குடு. ஐயோ, என்ன கன்றாவி எழுதி வச்சிருக்கற? சரி விடு. எனக்கு இது எல்லாம் மெசேஜ்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். போனீங்க அப்படி தூக்கி போட்டு உடைச்சிருவேன் நானே. நீங்க போனீங்க. ஏன்டா இப்படி பண்ணி தொலைவ? வலிக்குது. நீ பாரு, இப்படி கை வைக்கிற வேலை வச்சுக்காத. அப்புறம் பாத்துக்க. உண்மையாவே என்கிட்ட தூக்கி போட்டு வந்துருவோம். நீ பைத்தியம் மாதிரி பண்ற. இப்ப எதுக்கு இப்ப கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்க? உன்னை யார் அசிங்கப்படுத்தினப்போ? எனக்கு தெரியாது. இப்ப நீ உனக்கு லவ் லெட்டர் வேணுமா? இத கொஞ்சம் மாத்தி பட்டி டிங்கரிங் பண்ணி தர. ஓகேவா? எனக்காக சொல்லி ஒரு 4 லைன் எனக்கு சொல்றேன். எனக்கு தெரியாது. நீ ஒரு பைத்தியம், நீ ஒரு லூசு, நீ ஒரு மெண்டல், நீ ஒரு கிறுக்கி. போதுமா? 4 லைன். என்ன கொடுமை சரவணன். கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. பா இங்க வா. அது எதுக்கு? குப்பை போடுறதுக்கா? இருந்தா அலங்கார பந்தலிலே
வலிக்குதுடி லூசு. சரி இந்த குப்பையை கொண்டு போய் போட்டு வந்துரு. ஓகேவா? மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறேன். ஏன் லூஸ் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க? கேன மாதிரி பண்ணாத நரேனே. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்காக தானே எழுதுனேன்னு சொன்னேன். உனக்கு எழுது இல்லையா? அதான் பேரை பாத்தியா பின்னாடி? யார் திவ்யா? அது உனக்கு எதுக்கு? சொல்லு. என்ன சொல்லு? நான் இல்லாம எங்கேயும் போறதும் கிடையாது. அந்த தைரியத்துல நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். யாருக்கு லவ் லெட்டர்? சொல்லு. போனை செக் பண்றேன்னு இப்ப லெட்டர் மூலியமா. அதுவும் நான் என்ன பத்தி நான் உனக்கு மாமா மாதிரி தெரியுதா? என்கிட்டயே கொடுத்து என்னவே படிக்க சொல்லி எதுவும் கரெக்ஷன் இருக்கா, நல்லா இருக்கா, ஃபீலிங் நல்லா இருக்கா, அது கொண்டு போய் அவளுக்கு கொடுப்பேன்ற. ஆமா நல்லா இருந்துச்சுல. நல்லா இல்லையா? பிடிக்கலையா உனக்கு? பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. நீ என்ன பெரிய தனுஷா? அப்படி திவ்யா 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 திவ்யான்ட்டு கிடக்குற. அப்படி ஒரு பாட்டு இருக்கா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருவேன் நானு. என்ன சொல்லி கொடுத்துரு? பாத்துதானே இருக்காங்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நேத்து தானே பிராங்க் போட்டோம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் பிராங்க் எல்லாம் பண்ணல, உண்மையாதான் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன கூத்தா இருக்கு? எதுக்கு உண்மையா பண்ற? எதுக்கு என்ன தைரியத்துல ஏன்டே சொல்ற அவளுக்கு கொடுப்பேன்னு? அப்படித்தான் சொல்லுவேன். அதான் டிவோர்ஸ் பண்ண போறோம்ல, அப்புறம் என்ன? ஐயோ மீண்டும் மீண்டுமா? டென்ஷன் ஆயிடுவேன் நிறைய. என்ன டென்ஷன் ஆயிடுவ? டிவோர்ஸ் எல்லாம் கிடையாது. யாரு பண்ண போறா? நம்ம நேத்து தானே அவ்வளவு சமாதானப்படுத்தினேன். நான் போய் பண்ணுவேனா? நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் சொன்னேல நீ. சொன்னேல. ஆமா. இப்ப என்ன புதுசா பேசிட்டு இருக்க? அப்படித்தான் பேசுவேன். நேத்து சொன்னது நல்ல வாய், இன்னைக்கு சொல்றது நாரா வாய். ஃபிளாஷ்பேக். என்ன கன்றாவி எழுதி வச்சிருக்கற? சரி விடு. எனக்கு இது டிப்ரஷன் லெட்டர் தான் கிழிச்சு போட்டியா? பண்ணத உங்களுக்கு. ஓ டென்ஷன் ஆகுது நரேனே. எங்க மெசேஜ் டைப் பண்ணி. அது சேஃபா இருக்கு. அது சேஃபா இருக்கு. அது எதுக்கு சேஃபா இருக்கு? யாருக்கு அனுப்ப போற? எதுக்கு? அதுதான் பேர் பார்த்தேல திருப்பி யாருக்கு எதுக்கு கேட்டிட்டு இருக்க? விளையாடிட்டு இருக்க போ. அதெல்லாம் நீ அனுப்பலாம் மாட்டே. சரி நான் என்கிட்டயே காட்டி நீ அனுப்புற அளவுக்கு உனக்கு தைரியம். நான் அனுப்பிட்டேன். தொங்க விட்டுருவேன். இரு அனுப்பிட்டு வந்தேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எல்லாம் எழுதல சரியா? ஏதாவது சாட் ஜிபிடில போட்டு எடுத்து. நான் தான் எழுதுனேன். நான் தான் எழுதுனேன். கிடையவே கிடையாது. நீ எழுத கிடையாது. பாரு அனுப்பிட்டேன். நீங்க என் போனுக்கு கரெக்ட்டா தான் அனுப்பிச்சனா? பெட்டர் காப்பி எனக்கு தான். எனக்கு லூஸ் மாதிரி பண்ற. அதுதான் இருக்கட்டும். யாரு திவ்யா? இந்த வேற எத்தனை பேர் இருக்கறப்ப நீ திவ்யா சும்மா எழுதுனேன்டி. எந்த பேரும் எனக்கு தெரியல. இது வந்துச்சு ஃப்ளோல அப்படியே எழுதிட்டேன். எங்க அம்மா பேரு உங்க அம்மா பேரு ஏதோ ஒன்னு எழுதி இருக்க. அது எழுதுனா நல்லா இருக்காது. நீ பொண்ணுங்க பேர்ல எதுக்கு திவ்யாவை சூஸ் பண்ண? அதுதான் எனக்கு இப்ப தெரியணும். பேசாம இன்பானே எழுதி இருக்க கூடாது. திவ்யானே எழுதி இருக்க கூடாது. உன் பேர் எழுதி இருக்க வேற ஏதாவது பேர் எழுதி. அதுக்கப்புறம் திவ்யாங்கற. திவ்யா சூப்பர் இன்பாச்சி. அப்படிலாம் கிடையாது. நோ 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 நோ. எனக்கு தெரியணும். நீ இது வரைக்கும் திவ்யான்ற பேரை என்கிட்ட சொன்னது கிடையாது. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. வேற கேள்விப்படாம நீ எழுதிட்ட. அப்படியே கை உனக்கு தெரியாம கிங்கங்கன்னு எழுதிருச்சு. ஆமா. நீ இப்படி எழுது. இப்படி டைப் பண்ணாது. எழுதும். போன்ல டைப் பண்ணிருக்கல. அது வேற. அது வந்து ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணது. அதுவே எனக்கு ஒரு லெட்டர் எழுதணும் நீ. சரி எழுதிடுவோம். அந்த லெட்டர் உனக்கு எழுதுனதுதான். பேர் மட்டும் தான் மாறி போச்சு. அவ்வளவுதான். மீதியெல்லாம் உண்மைதான். பொய் சொல்லாத. உண்மையாதான். அப்ப என்னோட கண்ணு என்னோட முடியெல்லாம் உனக்கு பிடிக்குமா? அதுதான் சொன்னேன். கண்ணு பேய் மாதிரி. முடி இருக்கிறது 4 முடி. என்ன இருக்கிறது 4 முடி. போடா இருக்கு. சொல்லு. 4 மட்டும் சொல்லு. சரி விடு. சரி விடு. திவ்யா மேட்டர் பின்னாடி கொஞ்ச நேரம் அப்புறம் பாத்துக்கலாம். அது அப்புறம் அத விட்டு வந்து எனக்காக உண்மையாவே சொல்லு. என்கிட்ட உனக்கு எது பிடிக்கும்? எல்லாம் பிடிக்கும். அதுல எழுதுனதெல்லாம் உண்மை. சரியா? இப்ப நான் வந்து உன்னைய பிராங்க் தான் பண்ணேன். சரியா? என்ன பிராங்க்? இந்த லவ் லெட்டர் எழுதுன்னு சொல்லி பிராங்க். இதெல்லாம் ஒரு பிராங்கா? ஆமா. டென்ஷன் ஆனேல, கோவப்பட்டேல, அப்ப அது பிராங்க் தானே. எல்லாம் பாத்துப்பா. ரொம்ப நன்றி. கோவப்படல நானு. ஏதோ ஒண்ணு ஆனியா இல்லையா? வெறியா வந்து மேல இன்னும் தான் வருது. யாரு திவ்யான்னு எனக்கு இங்க பேசினாலும் இங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. மெசேஜ்ல ஏதாவது பேர் பாத்துருக்குமா? ஸ்னாப்சாட்ல, அதுக்கப்புறம் ஸ்னாப்சாட் இன்ஸ்டாகிராம்ல இல்ல. தேவையில்லாத பேசிட்டு காலேஜ்ல இருக்கும்போது ஒரு 439. சரி ஓகே இரு. 439 பேர் இப்படி அரைஞ்சிருவேன். இரு. இன்ஸ்டாகிராம்ல 439 பேரை நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பேச விடு. சரி பேசு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்?
இன்ஸ்டாகிராம்ல 439 பேரை யாரையோ இரு இன்ஸ்டாகிராம்ல 439 பேரை ஃபாலோ பண்ணியிருந்தேன். அந்த 439 பேர்ல 365 பேர் பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்கள்ல திவ்யான்ற பேரு எதுவுமே கிடையாது. கிடையாதுல. கிடையாது. அப்ப யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. இது புதுசா இங்க நுழைச்சிருக்கு. எந்த மளிகை கடையில எந்த ஐஸ்கிரீம் கடையில பிடிச்சோ சரி, தெரியல. நாங்க போய் சண்டை போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தெரியாது, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பை. எனக்கு இவன் லவ் லெட்டர் கொடுத்தேன், நீ திவ்யான்னு போட்ட அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு புதுசா சரி, சரி, அதுல புதுசா எழுதி எழுதுனேனா வேற ஏதாவது 2 லைன் சொல்லி பாப்போம். சரி இரும்பா, நான் உனக்கு வேற லெட்டர் எழுதி அந்த கீழே இருக்க திவ்யாக்கு பதிலா இன்பான்னு போட்டு உனக்கு கொடுக்குறேன். சரியா? எழுதிட்டா. நீ இதுக்காக தான் நீ ஒண்ணு எழுத. சரி ஓகே, பிஜிஎம் மாதிரி சொல்லு. என்ன பிஜிஎம்? நான் சிரிக்கிறப்ப ஓடும். நானே வருவேன். அந்த பிஜிஎம். சரி ஓகே. சரி ஓகே, பாய் மட்டும் சொல்லு. அப்புறம் இந்த நம்ம வீடியோ போட போறது கிடையாது. இந்த வீடியோ போடுறோம். என்னை அசிங்கப்படுத்தி நார் அடிச்சு இந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு போனா கூட இவ்வளவு அசிங்கமா இருக்காது. இப்ப அவமானமா இருக்கு. அவமானமா இப்படி கை நீட்டி உட்கார்ந்திருக்கேன் நானு. கை நீட்டி இல்ல, கை கட்டி. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. மாத்தி பேசுற. சரி ஓகே, பாய் பாய். திவ்யா திவ்யா போ.